ஏற்றிட்டு வந்தோம் பெரிய வண்டி. இந்த இடம் வந்து பாலம். இது பாலத்திலே வந்து நெல் எள்ளு அடிக்கிறாங்க. இன்னும் கத்த மாட்டுது குளிப்பாட்டும் போது. ஷாம்பா போடுறது சோப்பு தான் போடணும். இப்போதைக்கு சோப்பு இல்லை, அதனால ஷாம்பு. ஓடினே இருக்கு. மூஞ்சிலாம் போட்டு மூஞ்சிலாம் தேயுங்களா? மூஞ்சிலே போட்டு ஆனால் ஷாம்புலாம் போட்டு தேய்ச்சி குடிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து அதில் இருக்கிற உனிலாம் தெளிவாக தெரியும். உனிலாம் வரும் பட்டு குளிச்சதுக்கு அப்புறம் தான் வரும். ஒரு ஜக்கு இல்லை, கால்லாம் தேய். இது அழகா நிக்குது பட்டு. அந்த நாய் இப்படி நின்று நான் பார்த்தது டிவியில தான் பார்த்துருக்கேன். இது நின்று பாதி கால் வரைக்கும் ஜம்ப் பண்ணி என்கிட்ட நின்று என்கிட்ட பேசு. நான் வீட்டுக்கு வந்த மாதிரி அப்போ என்னை பார்த்து இந்த தோட்டி விடு. தோட்டிட்டு காஞ்சிச்சு நல்லா தோட்டு. டைட்டாக போடாதுன்னா இது நான் சூடு பண்ணேன். வாட்டர். ஆமாம், வாட்டர் அப்படி தான் போகும். சரியா நான் போட காணும். ஓட்ட ஒரு மழையில வயிறு மட்டும் நல்லா புசு புசுன்னு இருக்குது பாரு. அது இப்போ பால் குடிச்சிச்சு. அந்த கத்தியை தூரம் போட்டுறேன். பால் பூவா சாப்பிட்டுட்டேன். வெறும் பால் பூவா தயிர் பூவா தான் சாப்பிடுவாரு. நான்வெஜ்ஜே சாப்பிட மாட்டேறாரு. நான்வெஜ்ஜே சாப்பிட மாட்டேன். இது ஒரு டிஃப்ரெண்ட் நாய். எங்களுக்கு மிச்சம் நான்வெஜ்ஜே சாப்பிடாம. சில நாய் நான்வெஜ் வச்சாலும் சாப்பிடுவோம், சில நாய் வந்து வெஜ்ஜாக சாப்பிடுவோம். இது வெஜ்ஜாக சாப்பிடுவோம். நான் வைத்த மீன் குழம்பு எப்படி உள்ளது மச்சான்? அதெல்லாம் என்னன்னே தெரியல. மீன் குழம்புலாம் அப்படியே அருமையாக இருக்குது. மீன் குழம்புலாம் நல்லாவே இருக்காதுன்னு சொன்னேன். இப்போ 2 டைமாக மீன் குழம்புலாம் அட்டகாசமாக இருக்குது. ஏன் அப்படின்னு காரணம் கேட்டேன். பட்டு மீன்னா காரணம் புளி. எஸ், நான் வைத்த குழம்புல புளி தான் மெயின் ரீசன். புளி, மிளகாத்தூள் இதெல்லாம் நல்லா இருந்ததுனாக்கா மீன் குழம்பு நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. புளி வந்து உண்மையாலுமே இந்த வருஷம் நமக்கு கிடைச்ச புளியெல்லாம் வந்து சூப்பரான புளி. அதனால குழம்பு சூப்பராக இருக்குது. புளி தித்திப்பா இருக்குதுல்ல, ரொம்ப புளிக்கல குழம்பு, நல்லா இருக்கு. மீன் குழம்பு எப்படி இருக்கணுமோ அந்த எல்லா லட்சணமும் அந்த குழம்புக்கு பொருந்தி இருக்கு. 10 பொருத்தமும் பக்கவா இருக்கா மீன் குழம்பு. சரி சாப்பிட்டு சீக்கிரம் கிளம்பி போகலாம். நான் தான் வறுத்தேன். எப்படி இருக்கு? வறுவல் நல்லா தான் இருக்குது. சங்கரா மீன் குழம்பு, காணாங்கத்த மீன் வறுவல். காணாங்கத்தியம்மா ஏமா தெரியலையே. ராம்பரை காணாங்கத்தல்ல, ராம்பரை தான். மறந்துட்டேன், கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. ஏன்னா உனக்கு கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. மாங்காய் வந்து சித்தி வீட்டிலேருந்து, ஐ மீன் ஆயா தோப்பில் போயிட்டு அத்த மாங்காய் டேஸ்ட்டாக இருக்கும். மாங்காவும் குழம்பு நல்லா இருக்கிறதுக்கான ஒரு ரீசன் புரியுதா? நல்ல சூப்பரான மாங்காய் போட்டால் குழம்பும் நல்லா இருக்குமா. பட்டு நீ முடி வெட்டினா தான் பட் அழகாக இருக்கே. ஆமாம், பட் எனக்கே தெரியுது. அப்புறம் வெட்ட மாட்டேன். ஒரு பக்கம் சிவாஜி கணேசன் போடு போடு போடு. அப்படிலாம் இல்லை, எனக்கே முடி இருந்தாக்க பிடிக்க மாட்டேங்குது தான். அதான் அதுக்கான காரணத்தை சொல்லிட்டேன். முடி வெட்டுற கடைக்கு போனாக்கா இங்கே ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் வெயிட் பண்ணி, அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு 3/4 மணி நேரம் வெயிட் பண்ணி அதுக்கு டைமே கிடைக்கல.
சரி நாங்கள் வந்து கிளம்புறோம். உனக்குலாம் யார் வண்டி ஓட்ட சொல்லி கொடுத்தது? வண்டி நான் எப்படி தெரியுமா கற்றுக்கினேன்? பிரகாஷ் இருக்கான்ல, பையன் பிரகாஷ், அவன் வந்து நான் வந்து 11ஆம் படிக்கும்போது வண்டி எடுத்துகிட்டு வந்தான், பெரிய வண்டி, ஸ்ப்ளெண்டர் வண்டி. அவன் வண்டியில் தான் நான் கற்றுக்கினேன். அப்போ நீ வண்டி 11ஆவது படிக்கும்போது தான் கற்றுக்கணும்னு சொல்லு. ஆமாம், 11ஆவது படிக்கும்போது தான் கற்றுக்கினேன். பைக் கற்றுக்கிட்டியா? ஆமாம், பெரிய வண்டி, டேரெக்டாக பெரிய வண்டி, ஈர் போடுற வண்டி. நான்லாம் 9th 10th. இந்த இடம் வந்து பாலம், இது பாலத்திலே வந்து நெல் எள்ளு அடிக்கிறாங்க. எள்ளு எல்லாம் அடிச்சிருக்கல. போற வர வண்டியே ஏறி மெச்சிரும் டயர். இது வந்து எனக்கு சித்தியா? பட்டு So, பட்டு அப்போ வந்து அங்கே பாரு கூட்ஸ் ட்ரெயின்லாம் நிற்கிது. எதா? அதான் கூட்ஸ் ட்ரெயின். அந்த ரேஷன் கடைக்கெலாம் வந்து அரிசிலாம் இறக்குவாங்கல்ல, ஏத்துவாங்க. தெரியுமா? அரிசி இறக்குறது, கோதுமை இறக்குறது, அது கூட்ஸ் ட்ரெயின் இங்கே தான் வந்து நிற்கும். இங்கேருந்து அப்படியே பொருள். ஆமா, எல்லாமே சக்கரைல இருந்து அரிசில இருந்து எல்லாமே இவங்க தான் இறக்குவாங்க. எனக்கு தெரியும். இங்கேருந்து இறக்கி தான் அப்படியே எல்லா ஊருக்கும் பிரித்து அனுப்புவாங்க. ஊரா அது வந்து இங்கே தான் கண்டமங்கலத்துல தான். ஆமாம், கண்டமங்கலத்துக்கு. எங்களுக்கு வந்து கண்டமங்கலம் தான். இது என்னது தொகுதியா?